வணக்கம் அன்பு மாணவர்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போகிற பாடம் 13. பாடத்தலைப்பு பைத்தான் மற்றும் சிஎஸ்வி கோப்புகள். பைத்தானில் பார்த்தீங்கன்னா நமக்கு மிக அதிகமான நூலக செயற்கூறுகள் இருக்குது. நூலக செயற்கூறுகள் அப்படின்னா லைப்ரரி ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதில் ஒன்று தான் நமக்கு சிஎஸ்வி ஃபைல்ஸ். இந்த சிஎஸ்வி ஃபைல்ஸை பற்றி தான் நமக்கு இன்னைக்கு பார்க்க போகிறோம். சிஎஸ்வியோட விரிவாக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அந்த விரிவாக்கத்திலே நமக்கு இருக்கு வேல்யூஸை கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணி எழுதுகிற ஃபைலுக்கு பேர் வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிஎஸ்வி ஃபைலோட டெஃபினிஷன், சிஎஸ்வி ஃபைல் என்றால் என்னன்னா, சிஎஸ்வி கோப்பானது ஒவ்வொரு வரிசையிலும் காற்புள்ளி அல்லது வேறு ஏதேனும் பிரிப்பானை கொண்டு பிரிக்கப்பட்ட பல புலங்களை கொண்டுள்ள பயனர் படிக்கக்கூடிய உரை கோப்பாகும். நம்ம பார்த்தீங்கன்னா இதில் டெஃபினிஷனில் சிஎஸ்வி என்றால் என்னன்னு நமக்கு வந்துட்டு உரை கோப்பு அப்படின்னு சொல்கிறோம். சிஎஸ்வி ஃபைல் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஃபைல் பிளைன் டெக்ஸ்டாக தான் நமக்கு ஸ்டோர் ஆகும். அது என்னங்க சார் வந்துட்டு பிளைன் டெக்ஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்துட்டு சிஎஸ்வி ஃபைலை எதில் டைப் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டரை யூஸ் பண்ணி தான் டைப் பண்ணுறோம். உரை பதிப்பான் டெக்ஸ்ட் எடிட்டர் அப்படின்னா ஏதாவது 2 எக்ஸாம்பிள் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்க பார்க்கலாம். டெக்ஸ்ட் எடிட்டர் இதுக்கு முன்னாடி நமக்கு தெரிஞ்சு வச்சிருக்கிறது? எஸ், ஓகே. ஈஸியான சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேட், வேர்ட்பேட், எம்எஸ் ஆஃபீஸில் வேர்ட் எல்லாத்துக்கும் தெரியும். சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு எது நமக்கு சூட்டபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டெக்ஸ்ட் எடிட்டர் நோட்பேட் தான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்வி ஃபைல்ஸ் எதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேபிள் ஃபார்மேட்டில் தான் பார்த்தீங்கன்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ணுவோம். டேபிள் வந்துட்டாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடும்? ரோ வரும், காலம் வரும். ரோ அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்கிறது ரோ, கிடைமட்டமாக இருக்கிறது ரோ. காலம்ங்கிறது வெர்டிகலாக இருக்கிறது காலம். சரி, அதனால் நமக்கு அந்த டேபிள் ஃபார்மேட்டில் கிரியேட் பண்ணுறதுக்கு, ஏன் சார் நீங்கள் ரெடிமேடாக நமக்கு அப்படியே வேர்ட்லேயே டேபிள் இருக்கே, டேபிள்லேயே நமக்கு வேர்ட்லேயே டேபிள் இன்சர்ட் பண்ணி டேட்டாவை இன்சர்ட் பண்ணிப்போம், எல்லாமே ரொம்ப சிம்பிள் ஈஸி, ஏன் சார் நோட் பேட் போகணும் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிஎஸ்வி ஃபைல் நான் ஏற்கனவே ஃபர்ஸ்டே சொன்னேன், பிளைன் டெக்ஸ்டா ஸ்டோர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்வி ஃபைல ஏன் நமக்கு யூஸ் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்டா ஸ்டோர் ஆகிறனால நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா அதை எளிதா நம்ம எந்த ஒரு அப்ளிகேஷன்ல வேணா நம்ம ஓப்பன் பண்ணலாம். அதனால தான் நமக்கு சிஎஸ்வி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எளிய உரைக்கோப்பு, சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட். அதனால நம்ம சிஎஸ்வியை தேர்ந்தெடுக்கிறோம் டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்கு. ஸ்ப்ரெட்ஷீட்டை பற்றி கொஞ்சம் பார்ப்போம். ஸ்ப்ரெட்ஷீட்னாலே நமக்கு எந்த ஒரு அப்ளிகேஷன் பயன்பாடு ஞாபகத்துக்கு வரும்? எம்எஸ் ஆஃபீஸில் எக்ஸல் நல்லா இருக்கும். ஸ்டார் ஆஃபீஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்டார் கால்க் நல்லா இருக்கும். சரி, இங்கே நமக்கு டிஃபால்ட்டாக ஸ்ப்ரெட்ஷீட் ஓப்பன் பண்ணாலே எப்படி டிஸ்பிளே ஆகும்? ரோஸ் அண்ட் காலம்ஸ் டேபிள் ஃபார்மேட்டில் தான் ஓப்பன் ஆகும். இதில் ஒரு சர்க்கிள் பாயிண்டர், நம்ம சென்டர் பாயிண்டர் என்ன சொல்கிறோம்னு பார்த்தீங்கன்னா செல் பாயிண்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஒவ்வொரு செல்லுக்கும் செல்லுன்னு சொல்கிறோம், நம்ம ஒவ்வொரு இதையும் செல்லுன்னு சொல்கிறோம். இங்கேயும் நமக்கு டேபிள் ஃபார்மேட்னால ரோ காலம் இருக்குது, ஒவ்வொரு செல்லுக்கும் செல் வேல்யூ இருக்குது. எக்ஸல் ஒரு ஆப்ஷன் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டைப் பண்ணி சேவ் பண்ணுறப்ப நம்ம டிஃபால்ட்டாக XLS or XLX அப்படின்னு சேவ் ஆகும். ஆனால் நம்ம இங்கே சிஎஸ்வியும் சேவ் பண்ணலாம். ஃபைல் டைப்பில் போயிட்டு சிஎஸ்வி செலக்ட் பண்ணிங்கன்னா சிஎஸ்வி ஃபைலாக ஸ்டோர் ஆகிடும். இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரி, சிஎஸ்வியில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எடிட்டரில் யூஸ் பண்ண போகும்போது இமேஜ் ஃபைலு, சார்ட்டு இதெல்லாம் நம்ம அதில் யூஸ் பண்ண முடியாது. சிஎஸ்வி ஃபைலில் சப்போர்ட் பண்ணாது. சிஎஸ்வி ஃபைல் ஒன்லி டெக்ஸ்ட், பிளைன் டெக்ஸ்ட் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். எக்ஸல் ஃபைலுக்கும் சிஎஸ்வி ஃபைலுக்கும் என்ன சார் டிஃபரன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎஸ்வி ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா
பிளைன் டெக்ஸ்டா சிம்பிள் ஃபைல் ஃபார்மேட்ல ஸ்டோர் ஆகும். எக்ஸல் ஃபைல் வந்து பாத்தீங்கன்னா பைனரி மெத்தட்ல இருநிலையில தகவல்களை ஸ்டோர் பண்ணும். எக்ஸல் ஃபைல டைப் பண்ணி சேவ் பண்ணது அதே எக்ஸல் ஆர் வெளி ஏதாவது அடுத்த ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்ல தான் நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பட் ஆனால் சிஎஸ்வி ஃபைல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே முன்னாடியே சொன்ன மாதிரி எதில் ஓப்பன் பண்ணலாம், டெக்ஸ்ட் எடிட்டர்ல ஓப்பன் பண்ணலாம், ஸ்ப்ரெட்ஷீட்ல ஓப்பன் பண்ணலாம், டேட்டா பேஸ்லயும் ஓப்பன் பண்ணலாம். சிஎஸ்வி ஃபைல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா பிளைன் டெக்ஸ்டா சிம்பிள் ஃபார்மேட்ல இருக்கனால நம்ம வந்து எதுல வேணா வந்துட்டு இம்போர்ட் பண்ணிக்கலாம், தரவிறக்கம் செஞ்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சிஎஸ்வி ஃபைல் சப்போர்ட் பண்ணுது. இப்போ நமக்கு எது நீங்கள் பெட்டர்னு ஃபீல் பண்ணுறீங்க, சிஎஸ்வி ஃபைலா எக்ஸலா? எக்ஸல்லையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டைப் பண்ணி ஃபைலை வந்துட்டு சிஎஸ்வியாக ஸ்டோர் பண்ணலாம். டெக்ஸ்ட் நோட் பேட்லையும் நம்ம வந்துட்டு டைப் பண்ணி சிஎஸ்வியாக ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம அடுத்தது வந்துட்டு டேட்டா பேஸ் தரவுத்தளத்தை பற்றி பார்ப்போம். மெயினாக நமக்கு வந்துட்டு சிஎஸ்வி ஃபைல் எது கிரியேட் பண்ணுறோம்னா டேட்டாவை ஸ்டோர் பண்ண, டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுனால ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வந்துடுது, தரவுத்தளம் டேட்டா பேஸ் வந்துடுது. சரி, டேட்டா பேஸ் அப்படின்னா எக்ஸாம்பிள், டேட்டா பேஸ்க்குள்ளான எக்ஸாம்பிள் ஏதாவது. ஓகே, ஸ்டார் ஆஃபீஸில் வந்துட்டு ஸ்டார் பேஸ் அப்படின்னு ஒரு தரவுத்தளம் இருக்கு. எம்எஸ் ஆஃபீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன இருக்கு, ஆக்சஸ் இருக்கு. ரெண்டுலையுமே வந்துட்டு நமக்கு டேட்டா பேஸாக ஸ்டோர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. சரி, டேட்டா பேஸ் தரவுத்தளம்னு எடுத்துக்கிட்டோம்னாலும் இங்கேயும் நமக்கு என்ன ஆகுது, டேபிள் ஃபார்மேட்டில் தான் வருது. டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு டேபிள் ஃபார்மேட். இங்கேயும் வந்துட்டு ரோ வருது, காலம் வருது. இங்கே நம்ம டேட்டா பேஸில் வந்துட்டு ரோ என்னன்னு சொல்லுவோம், காலத்தை என்னன்னு சொல்லுவோம், ஞாபகம் இருக்கான்னு பாருங்க. எஸ், ஒவ்வொரு காலத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ஃபீல்டு, புலம்னு சொல்லுவோம். டேட்டா பேஸில் ஃபீல்டு அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ரோவையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம், ரெக்கார்டு, பதிவு அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இப்பயே தெரிஞ்சிருச்சு டேட்டா பேஸில் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு. சரி, நம்ம பார்க்குற, நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிற இதெல்லாமே வந்துட்டு நிறைய டேட்டாஸ் நம்ம பயன்படுத்துகிறாங்க. நமக்கு அது வந்துட்டு டேட்டா பேஸ் டைப்பில் இருக்குது, டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது இல்லை. பட் இருந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் போர்டில் பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் இருக்குது, கிளாஸ் டைம் டேபிள். கிளாஸ் டைம் டேபிளில் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. டேபிள் ஃபார்மேட்டில் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பீரியட் 1, 2, 3 நம்பர் டைப்லையும் ஸ்டோர் பண்ணலாம், லெட்டர்ஸ் டைப்லையும் ஸ்டோர் பண்ணலாம். டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பின்னாடி வந்து திரும்ப எடுத்து பார்க்கறதுக்கும், ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு வந்துட்டு வேற அப்ளிகேஷன் பயன்பாட்டுக்கு நகர்த்துறதுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டா பேஸ் யூஸ் ஆகுது. இன்னைக்கு வந்து முக்கியமான பங்கு வகிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா தரவுத்தளம் தான். நம்ம எது பண்ணாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு தரவுத்தளம் நமக்கு தேவை. ஒரு சாஃப்ட்வேர் ரெடி பண்ணணும்னா தரவுத்தளம் கண்டிப்பாக தேவைப்படுது. டெக்ஸ்ட் எடிட்டர் பார்த்துட்டோம், ஸ்ப்ரெட்ஷீட் பார்த்துட்டோம், டேட்டா பேஸ் பார்த்துட்டோம். சரி, நம்ம சிஎஸ்வி ஃபைல் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது பார்த்துட்டு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சிஎஸ்வி ஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் எடிட்டரை பயன்படுத்துகிறோம், உரைப்பதிப்பான். அது நமக்கு ஈஸியானது நோட் பேட் விண்டோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேட்டாஸ் என்டர் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு 3 லைனு 3 ரோ 3 காலம் கொண்ட ஒரு டேட்டாவை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு கிரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். சரி, ஃபஸ்ட்டு டேட்டாவில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் 1 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, கமா டாபிக் 2 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க, கமா டாபிக் 3 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம டாபிக் 1, டாபிக் 2, டாபிக் 3 இதில் எத்தனை கமா வருது, 2 கமா வருது. 3 வேல்யூ வருது, 2 கமா வருது. வேல்யூஸை நம்ம கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறதுனால இது என்னது, சிஎஸ்வி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ புரியுதா உங்களுக்கு வேல்யூ எங்கே இருக்குன்ட்டு? டாபிக் 1ங்கிறது ஒரு வேல்யூ, டாபிக் 2ங்கிறது ஒரு வேல்யூ, டாபிக் 3ங்கிறது ஒரு வேல்யூ. 3 வேல்யூ என்ன யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம், கமாவை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம். சரி, அடுத்தது நெக்ஸ்ட் லைன், நெக்ஸ்ட் ரோவுக்கு ஒரு டேட்டா எழுதுங்க. 1 ONE1 கமா TWO2 கமா THRE3 அப்படின்னு வேர்டில் 1 2 3 டைப் பண்ணி 1 தனியாக செப்பரேட் பண்ணுறது கமா போடுங்க, 2 தனியாக செப்பரேட் பண்ணுறது கமா போடுங்க. 3 எண்ட் ஆஃப் த லைனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமா கொடுக்க தேவையில்லை. நமக்கு டிஃபால்ட்டாக வந்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் லைன் வரனால, நெக்ஸ்ட் லைனில் எழுத போகிறனால நம்ம எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் ஒவ்வொரு லைன்லையும் கமா கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. தேர்ட் லைன்
தேர்ட் லைனில் எக்ஸாம்பிள் 1 கமா எக்ஸாம்பிள் 2 கமா எக்ஸாம்பிள் 3 அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்க்குறப்ப வந்து பார்த்தீங்கன்னா 3 லைன் டைப் பண்ணியிருக்கோம். ஒரு பேராகிராஃப் மாதிரி 3 லைன் சேர்ந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி நமக்கு தெரியும். சரி, இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? சேவ் பண்ணணும். ஃபைல் அவ்வளோதான் நமக்கு டைப் பண்ணுறது. இதை சேவ் பண்ணுறோம். சேவ் பண்ணுறதுக்கு ஃபைலில் போயிட்டு சேவ் பண்ணணும் பயன்படுத்தலாம். அல்லது நீங்கள் ஷார்ட்கட் கீ என்ன ஞாபகம் இருக்கா சேவ் பண்ணுறதுக்கு? எஸ், வெரி குட். கண்ட்ரோல் எஸ் பண்ணிங்கனாலும் சேவஸ் டைலாக் பாக்ஸ் வரும். நம்ம அதில் ஃபைல் நேம் கொடுப்போம். உங்களுக்கு தெரியும், ஃபைல் நேம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுவோம். ஆனால் இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ணணும்? நார்மலாக ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா அது .txt டிஃபால்ட்டாக வச்சு டெக்ஸ்ட் ஃபைலாக சேவ் ஆயிடும். இப்போ நமக்கு தேவை நம்ம பார்க்குறது CSV ஃபைல். அதனால் என்ன பண்ணணும்னா இந்த ஃபைலை CSV ஃபைலாக சேவ் பண்ணணும். CSV ஃபைலாக சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் வச்சு CSV டைப் பண்ணணும். ஃபைல் நேம்லேயே நம்ம என்ன பண்ணுவோம்? வெறும் நம்ம இது வரைக்கும் ஃபைல் நேம் மட்டும் கொடுத்து சேவ் பண்ணி முடிச்சிருவோம். ஆனால் இப்போ CSV ஃபைலாக சேவ் பண்ணுறதுனால .csv கொடுக்குறீங்க. ஃபைல் நேம் கொடுத்துட்டு ஃபைல் நேம் ஏதோ ஒரு நேம், உங்கள் பேர், ஃபைல் நேம் நம்ம ஏற்கனவே நிறைய கொடுத்துருக்கோம்ல, ஏதோ ஒரு ஃபைல் நேம் நீங்கள் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஃபைல் நேம் கொடுத்துட்டு .csv வச்சு சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம போய் எங்கே CSV ஃபைலை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் தான் நமக்கு ஈஸியாக இருக்கிற ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எக்ஸல் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிங்கன்னா விண்டோ வந்துருச்சுங்களா? சரி, இதில் நம்ம வந்துட்டு ஏற்கனவே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ஃபைல் நேம் நம்ம XRYZ கொடுத்துருக்க ஃபைல் நேமை நம்ம இங்கே ஓப்பன் பண்ணணும். நீங்கள் நார்மலாக எக்ஸல் ஃபைலில் ஓப்பன் பண்ணுற மாதிரி தான். ஃபைல் மெனுக்கு போங்க, ஓப்பன் கொடுங்க, ஓப்பன் டைலாக் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் சேவ் பண்ண ஃபைல் நேம் உங்களுக்கு தெரியும். ஃபைல் நேம் செலக்ட் பண்ணுங்கள். ஃபைல் நேம் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இப்போ எக்ஸலில் இருக்கிற இந்த கீழே இருக்க விண்டோவில் இருக்கிற மாதிரி நமக்கு ஏற்கனவே நம்ம ஸ்டோர் பண்ண டேட்டா இங்கே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் டிஸ்பிளே ஆகும். சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? டாபிக் 1 மேலே இருக்குது. ஃபஸ்ட் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டாபிக் 1 நமக்கு எக்ஸல் ஓப்பன் பண்ணாலே ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு செல் அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலத்துலாம் ABCDன்னு போகும். லைன்லாம் நம்பர் 1 2 3 வரும். ஃபஸ்ட்டு செல்லோட வேல்யூ என்ன? A1ல் நமக்கு என்ன வந்திருக்கு? ஃபஸ்ட்டு டைப் பண்ண டாபிக்ங்கிறது டிஸ்பிளே ஆகிருக்கு. அடுத்தது நம்ம கமா தான் கொடுத்தோம். ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு? அந்த கமா கொடுத்து டாபிக் 2ன்னு ரெண்டாவது கொடுத்த வேல்யூ B1ல் டைப் ஆயிருக்கு. அடுத்த காலத்துக்கு வந்துருச்சுங்க ஆட்டோமேட்டிக்காக. அடுத்த வேல்யூ டாபிக் 3 கொடுத்தது Cக்கு வந்துருச்சு, C1க்கு வந்துருச்சு. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம கமா கொடுத்து எழுதுனதை இங்கே நமக்கு டேபிள் ஃபார்மேட்டில் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸலில் போய் அந்த நேரத்தில் உட்காந்துருச்சு. அதே மாதிரி நெக்ஸ்ட் லைனில் 1 2 3 கொடுத்தோம்னா அதுவும் பாருங்கள், அது நேராக உட்காந்துருக்கு. 1 2 3ங்கிறது அடுத்தடுத்த லைனுக்கு கீழே இருக்குது. அடுத்த லைனில் 3வது லைன் கிரியேட் பண்ண பார்த்தீங்களா? அது எக்ஸாம்பிள் 1 எக்ஸாம்பிள் 2 எக்ஸாம்பிள் 3ங்கிறது அடுத்தடுத்த லைனில் உட்காந்துருக்கு. இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணது நோட் பேடில் கமா கொடுத்து பேராகிராஃபாக டைப் பண்ணது இப்போ நமக்கு இங்கே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிடுச்சு? CSV ஃபைலாக ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் அதுக்கு நேரடியாக இங்கேயே டைப் பண்ணிடலாமே சார், எதுக்கு சார் நோட் பேடில் டைப் பண்ணிட்டு இங்கே வந்து பார்க்கணும்? இங்கேயே டைப் பண்ணி சேவ் பண்ணாலும் இங்கே நீங்கள் தான் சொன்னீங்களே எக்ஸல்லையும் ஃபைல்லையும் டைப் பண்ணிட்டு சேவ் பண்ணுறப்ப .xls ஆர் XLS பதில் CSV சேவ் பண்ணலான்னு சொன்னீங்களே, எதுக்கு நம்ம இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். நான் ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொன்னேன், CSV ஃபைலு, ஃப்ளாட் ஃபைலு, எளிய கோப்பு, அது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து .csv வச்சு சேவ் பண்ணுறோம். பிளைன் டெக்ஸ்டாக இருக்குது. அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம எந்த அப்ளிகேஷனில் வேணால் ஓப்பன் பண்ணலாம். அதாவது எந்த டெக்ஸ்ட் எடிட்டரில் வேணால் ஓப்பன் பண்ணலாம், எந்த ஸ்ப்ரெட்ஷீட்டில் வேணால் ஓப்பன் பண்ணலாம், டேட்டா பேஸில் கூட போய் ஓப்பன் பண்ணலாம் நம்ம. ஆனால் நீங்கள் இங்கே வந்துட்டு எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே அப்ளிகேஷன் ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸல் ஆர் ஸ்டார்ஆர்எஸ் கால்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஆர்எஸ் கால்கில் ஓப்பன் பண்ணலாம். பட் இந்த CSV ஃபைல் ஃப்ளாட் ஃபைலாக இருக்கனால நம்ம எந்த அப்ளிகேஷனில் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்புறம் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா எக்ஸல் ஃபைலாக சேவ் பண்ணோம்னு வச்சுக்கோங்க, மெமரி ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். CSV ஃபைலில் பிளைன் டெக்ஸ்ட்னால மெமரி ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். மெமரி ஸ்பேஸ் அதிகமாச்சுனாலே அது என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்காக ஃபைல் சேவ் ஆகிறதுக்கு, ஓப்பன் ஆகிறதுக்கு, ரன் ஆகிறதுக்கு எல்லாத்துக்குமே டைம் எடுத்துக்கும். பிளைன் டெக்ஸ்ட்டு சிம்பிள் ஃபார்மேட்டில் மெமரி சைஸ் கம்மியாக இருக்கனால CSV ஃபைல் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ரன் ஆகும், சீக்கிரம் ஓப்பன் ஆகும், ஸ்பீடாக ரன் ஆகும். அப்போ நமக்கு எக்ஸல் ஃபைலை விட CSV ஃபைல் தான் பெட்டரானது. ஸ்பீடாக ஓப்பன் ஆகும், மெமரி ஸ்பேஸ் கம்மியாகிறதுக்கும், எந்த அப்ளிகேஷன் வேணால் ஓப்பன் ஆகும்.
அதனால CSV ஃபைல் தான் நமக்கு ப்ரிஃபரபிள். டேட்டா பேஸை லார்ஜ் நம்பர் ஆஃப் வால்யூம் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ணுறதுக்கு மற்ற அப்ளிகேஷனை காட்டிலும் CSV ஃபைலாக ஸ்டோர் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கமா கொடுத்து பேராகிராஃப் டேபிள் ரெடி பண்ணோம் சார். நமக்கு அந்த செல்லுக்குள்ளேயே வந்துட்டு கமா வரணும் சார் அப்படின்னு என்ன பண்ணுறது அப்படின்னா என்ன பண்ணணும்னா, வித்தின் டபுள் கோட்டுக்குள்ள நம்ம கொடுக்கணும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அப்போ வேறு எக்ஸாம்பிள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு 3 ரோ 3 காலம் கொண்ட ஒரு எக்ஸாம்பிள். நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கங்க. நோட் பேட் ஓப்பன் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோல் நம்பர் கமா நேம் கமா அட்ரஸ். ஃபஸ்ட்டு 3 டைப் பண்ணிட்டீங்களா? ஒரு ரோ ஒரு லைன் டைப் பண்ணிட்டீங்களா? சரி, நெக்ஸ்ட் லைன் வாங்க. நெக்ஸ்ட் லைனில் ரோல் நம்பருக்கு ஒரு டேட்டா கொடுங்க. 12 101 உங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு நம்பர் கொடுத்துருங்க. அடுத்தது நேம் வந்துட்டு நான் ஒரு நிவேதா அப்படின்னு ஒரு ஸ்டூடெண்டோட பேர் கொடுக்குறேன். அட்ரஸ் மயிலாப்பூர் சென்னை. இந்த இடத்துல நம்ம நோட் பண்ணணும் என்னன்னா, மயிலாப்பூருக்கும் சென்னைக்கும் நடுவில் எனக்கு கமா வேணும். ஏற்கனவே கமா வச்சு நான் அதில் எழுதிட்டேன்னா இங்கே வரப்போ என்ன ஆயிரும், எக்ஸல் ஃபைலில் இதே கமா வச்சு நான் மறுபடியும் மயிலாப்பூர் சென்னை எழுதிட்டேன்னா எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிங்கன்னா மயிலாப்பூர் தனி காலத்துக்கும் சென்னை தனி காலத்துக்கும் போயிடும். ஆனால் ரெண்டும் சேர்ந்து நமக்கு ஒரே காலத்தில் டிஸ்பிளே பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அந்த மயிலாப்பூரும் சென்னையும் டபுள் கோடுகளை கொடுத்துடணும். நேம் நிவேதாக்கு அப்புறம் கமா கொடுத்ததுக்கப்புறம் டபுள் கோட் ஓப்பன் பண்ணிட்டு மயிலாப்பூர் கமா சென்னை டைப் பண்ணி முடிக்கிறப்ப சென்னை முடிக்கிறப்ப மறுபடியும் டபுள் கோட் கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, மயிலாப்பூர் கமா சென்னை அப்படின்னு நமக்கு ஒரே செல்லில் எக்ஸலில் டிஸ்பிளே ஆகும். ரெண்டாவது டேட்டா 12102 அப்படின்னு கொடுத்துருங்க. லாவண்யா பேர் ஒரு ஸ்டூடெண்ட் பேர், அடுத்த நேம் லாவண்யா கொடுக்குறேன். ஊர் பேர் வந்துட்டு அடையார் சென்னை. இந்த இடத்துல அடையார் கமா சென்னை அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஃபைல் நேமை ஏற்கனவே சேவ் பண்ண மாதிரி வேற ஒரு ஃபைல் நேம் ஏற்கனவே ஒரு ஃபைல் நேம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு ஒரு புது ஃபைல் நேம் ஒன்று கொடுங்க. கொடுத்துட்டு .csv அப்படின்னு சேவ் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிட்டீங்களா? சரி, ஓகே. இப்போ மறுபடியும் எக்ஸல் இப்போ வந்துட்டு ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி இந்த CSV ஃபைல் சேவ் பண்ணது எங்கே தான் பார்க்குறோம், நம்ம எக்ஸல் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். சரி, எக்ஸல் ஓப்பன் பண்ணுங்க. மறுபடியும் எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு மறுபடியும் ஃபைல் மெனுவில் போயிட்டு ஓப்பன் போயிட்டு நீங்கள் எங்கே ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ அந்த இப்போ ரெண்டாவது ஸ்டோர் பண்ணியிருக்கீங்களோ ஃபைல் நேமு, அந்த ஃபைல் நேமை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டீங்களா? ஓப்பன் கொடுங்க. இப்போ எப்படி டிஸ்பிளே வருது? ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலத்தில் ரோல் நம்பர் வருது, செகண்ட் காலத்தில் நேம் வருது, தேர்ட் காலத்தில் அட்ரஸ் வருது. ஓகே. அடுத்த லைன் செகண்ட் லைனில் நம்ம டேட்டா என்டர் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அது எப்படி டிஸ்பிளே ஆகுது? ரோல் நம்பர் தெரியுது, ஸ்டூடெண்ட்டோட பேர் தெரியுது, அட்ரஸில் மயிலாப்பூர் கமா சென்னை கமா தெரியுதான்னு பாருங்க. ஓகே, வெரி குட். மயிலாப்பூர் சென்னை தெரியுதுங்களா? சரி, அடுத்த லைன் பாருங்க. அடுத்த லைனில் செகண்ட் டேட்டா ரோல் நம்பர் தெரியுது, ஸ்டூடெண்ட்டை பேர் லாவண்யா நம்ம ஏற்கனவே கொடுத்தது இங்கே தெரியுது. அட்ரஸ் என்ன கொடுத்தோம்? அடையார் கமா சென்னை. கமா தெரியுதான்னு பாருங்க. ஓகே, கமா எப்படி நமக்கு தெரியுது? டபுள் கோடுக்குள்ள கொடுத்தோம். மற்றதெல்லாம் வந்துட்டு ரோல் நம்பரும் ஸ்டூடெண்ட் நேமுக்கும் நடுவில் கமா கொடுத்தோம். இங்கேயும் அட்ரஸ் நம்ம கமா கொடுத்தோம். ஆனால் அட்ரஸ் என்ன பண்ணியிருக்கோம்? வித்தின் டபுள் கோட்டில் சொல்லியிருக்கோம். ஏன் நம்ம வித்தின் டபுள் கோட்டில் சொல்கிறோம்? எனக்கு அட்ரஸ்க்குள்ளேயே கமா வேணும் சார், அட்ரஸ்க்குள்ளே கமா வேணும் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம வித்தின் டபுள் கோட்டுக்குள்ள கொடுக்கணும். வித்தின் டபுள் கோட்டில் கொடுத்துட்டு நம்ம இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே வந்து கொடுத்தோம். இங்கே வந்து ரன் பண்ணி பார்த்தோம்னா எக்ஸலில் நமக்கு ஒரே காலத்தில் அட்ரஸ் ரெண்டு அட்ரஸோட பேருக்கு நடுவில் கமாவோட டிஸ்பிளே ஆகும். இது ஒரு மெத்தடு. நம்ம இப்போ 2 விதமான CSV ஃபைல் கிரியேட் பண்ணுறதை பார்த்தோம். ஒன்று சிம்பிள் ஃபைல், சிம்பிளாக வந்துட்டு CSV ஃபைல் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அடுத்தது CSV ஃபைல்லே வந்து பார்த்தீங்கன்னா காலத்திலேயே நம்ம கமா வேணும்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அடுத்தது எனக்கு காலத்திலேயே வந்து சார் கமாவும் வரணும், டபுள் கோட்டு வரணும் அப்படின்னா எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்ப்போம். ஆல்ரெடி பார்த்த மாதிரி மறுபடியும் நம்ம நோட் பேடை ஓப்பன் பண்ணிக்கிறோம். இப்போ டேட்டாவை என்டர் பண்ண போகிறோம். டேட்டாவை என்டர் பண்ணுறது ஃபஸ்ட்டு ரோ பார்த்தீங்கன்னா ரோல் நம்பர், நேம், ஃபேவரட், ஸ்போர்ட்ஸ், அட்ரஸ் 4 காலம் கொண்ட ஒரு டேபிள் ரெடி பண்ண போகிறோம். அதில் ரோல் நம்பர் நம்ம ஸ்டூடெண்ட்டோட நம்பரு, நேம் ஸ்டூடெண்ட்டோட நேமு, ஃபேவரட் ஸ்போர்ட்ஸில் தான் நமக்கு என்ன வேணும்னா சார் நான் வந்து ஒரு 2 கேம் வச்சுக்கிறேன் சார், அந்த 2 கேமையும் எனக்கு செப்பரேட் பண்ணி காமிக்கணும். ப்ளஸ் வந்துட்டு அந்த 2 கேமையும் எனக்கு
டபுள் கோடுக்குள்ள காமிக்கணும் சார் அப்படின்னா அதுக்கு எப்படி கோடிங் எழுதுறது அப்படிங்கிறத பற்றி அப்போ பார்க்க போகிறோம். நம்ம அட்ரஸ் ஆல்ரெடி நம்ம கொடுத்த அட்ரஸ், அதில் வந்துட்டு கமா வந்துட்டு ஏற்கனவே கொடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் கமா எல்லாமே பார்ப்போம். இப்போ நமக்கு வந்துட்டு ஒரே ஒரு ஃபீல்டு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸுங்கிற ஃபீல்டில் எனக்கு 2 கேம் வரணும், 2 கேமுக்கு நடுவில் கமா வேணும், ப்ளஸ் அது இல்லாமல் எனக்கு 2 கேமையும் டபுள் கோடில் காமிக்கணும் சார் அப்படின்னா என்ன பண்ணணும்னா இப்போ கோடிங் போயிடுவோம். ஆல்ரெடி எழுதின மாதிரி நம்ம லைன் பை லைனாக தான் எழுத போகிறோம். ஃபஸ்ட்டு காலத்தில் ரோல் நம்பர், அடுத்த காலத்தில் நேம், அடுத்தது ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், அட்ரஸ். ஃபஸ்ட்டு ஹெட்டிங் கொடுத்துட்றீங்க. இந்த ஹெட்டிங்க்கு உண்டான டேட்டா நம்ம அடுத்து என்டர் பண்ண போகிறோம். டேட்டா ரோல் நம்பர், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ரோல் நம்பர், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு நேம், உங்களுக்கு விருப்பப்பட்ட ஏதோ ஒரு நேம் கொடுத்துக்குங்க. ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ், இந்த இடத்த தான் நமக்கு வந்து இப்போ கவனிக்கணும். 2 ஃபேவரட் கேம் நான் வந்துட்டு எடுத்துக்கிறேன், கிரிக்கெட், ஃபுட்பால். கிரிக்கெட் ஃபஸ்ட் டைப் பண்ணிக்கிறேன், அடுத்தது கமா கொடுத்து ஃபுட்பால் டைப் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு கமா கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்காக என்ன கொடுக்கணும், டபுள் கோட் கொடுக்கணும். அப்போ ஒரு டபுள் கோட் கொடுத்துட்றீங்க. கிரிக்கெட்டுக்கு ஒரு டபுள் கோட்டு, ஃபுட்பாலுக்கு ஒரு டபுள் கோட் கொடுத்துட்றீங்க. இது வந்துட்டு கிரிக்கெட் கமா ஃபுட்பால் அப்படின்னு கமாவோட டிஸ்பிளே ஆகிறதுக்கு முடிஞ்சு போச்சு. கிரிக்கெட் கமா ஃபுட்பால் அந்த 2 நமக்கு டபுள் கோட்டுக்குள்ள வேணும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம கிரிக்கெட்டுக்கும் ஃபுட்பாலுக்கும் பிரிக்கிறதுக்கு ஒரு கமாவுக்கு டபுள் கோட்டு, கமாவும் நமக்கு தேவை அதில். அதனால் அந்த கமாவுக்கு ஒரு டபுள் கோட்டு நமக்கு மறுபடியும் எக்ஸ்ட்ரா தெரியறதுக்காக ஒரு டபுள் கோட். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு டபுள் கோட்டு ஆட் பண்ணிக்கோங்க. கிரிக்கெட்டுக்கு முன்னாடியும் ஃபுட்பாலுக்கு பின்னாடியும் ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் கோட் ஆட் பண்ணிட்டா நமக்கு டபுள் கோட்டோட ஃபுட்பால் கமா கிரிக்கெட் கமா ஃபுட்பால்ங்கிறது நமக்கு ஒரே காலத்தில் டிஸ்பிளே ஆகும். அடுத்த காலம் அட்ரஸ் காலம் மயிலாப்பூர் சென்னை அப்படின்ட்டு ஒரே லைனில் டைப் பண்ணியிருக்கேன். அது கமா கொடுத்த தேவையில்லை, 2 சேர்த்து நமக்கு ஒன்றாவே டிஸ்பிளே ஆகிடும். இதேமாரி அடுத்த ஒரு டேட்டா கிரியேட் பண்ணலாம். ரோல் நம்பர் டைப் பண்ணிக்கோங்க, பேர் ஸ்டூடெண்ட்டோட நேம் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த ஃபேவரட் ஸ்போர்ட்ஸுங்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ பேஸ்கெட் பால் கமா கிரிக்கெட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். 2 கேம் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம பார்த்த கிரிக்கெட் கமா ஃபுட்பாலுக்கு மாதிரியே பேஸ்கெட் பால் கமா கிரிக்கெட் அப்படின்னு நமக்கு 2 வந்துட்டு பார்த்தீங்கன்னா கமாவும் வேணும், அதே செல்லுக்குள்ளே டபுள் கோட்டும் வேணும். அதுக்காக ஃபஸ்ட் நம்ம கமாவை வந்து டிஸ்பிளே பண்ணுறதுக்காக பேஸ்கெட் பாலுக்கு கிரிக்கெட்டுக்கு ஒரு டபுள் கோட் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது டபுள் கோட் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா டபுள் கோட் பேஸ்கெட் பாலுக்கு முன்னாடியும் கிரிக்கெட்டுக்கு பின்னாடியும் ஒரு டபுள் கோட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அட்ரஸ் அடிச்சுக்கோங்க. அட்ரஸ் காலத்தில் ஒரு அட்ரஸ் டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இது ஏற்கனவே சேவ் பண்ண மாதிரி ஃபைல் நேம் கொடுத்து .csv கொடுத்து ஒரு புது ஃபைல் நேம் கொடுத்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு எங்கே ஓப்பன் பண்ண போகிறோம், எக்ஸல் ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் இப்போ எக்ஸல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எக்ஸல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஏற்கனவே நம்ம 2 தடவை பார்த்த மாதிரி மறுபடியும் ஃபைலில் போயிட்டு ஓப்பன் பண்ண போயிட்டு ஃபைல் நேம் இப்போ லாஸ்ட்டாக கொடுத்து சேவ் பண்ணியிருப்பீங்கள்ல, .csv கொடுத்து சேவ் பண்ணியிருக்கீங்கள்ல, அந்த 3வது ஃபைல் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி ஓப்பன் கொடுங்க. ஓப்பன் கொடுத்தோன்னே அவுட்புட் விண்டோவில் எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். சிட்டிஸ் நம்ம பார்த்த மாதிரி ரோல் நம்பர் 2 டேட்டா வந்திருக்கு. அடுத்தது காலம் நேமுக்கு 2 நம்ம என்ன டேட்டா என்டர் பண்ணமோ நேம், அந்த நேம் டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ ஃபேவரட் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற காலத்தில் நமக்கு கமாவும் வேணும், டபுள் கோட்டும் வேணும். வந்திருக்கான்னு பாருங்கள். வந்திருக்கா? கிரிக்கெட்டுக்கு தனியாக டபுள் கோட்டு, ஃபுட்பாலுக்கு தனியாக டபுள் கோட்டு, 2ஐயும் செப்பரேட் பண்ணுறதுக்கு கமா. நமக்கு நம்ம என்ன எப்படி வந்துட்டு அவுட்புட் வேணும்னு நம்ம நினச்சோமோ அந்த மாதிரி அவுட்புட் வந்திருக்கா? ஓகே, வெரி குட். அடுத்தது அட்ரஸ் வந்திருக்கு. அடுத்து அதே மாதிரியும் செகண்ட் காலமும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ரோலையும் நமக்கு ஃபேவரட் ஸ்போர்ட்ஸுங்கிறதுல பேஸ்கெட் பால் வந்திருக்கு, கிரிக்கெட் வந்திருக்கு, கமா வந்திருக்கு, 2க்கும் வந்துட்டு டபுள் கோட்டும் டிஸ்பிளேவோட வந்திருக்கு. இந்த மாதிரி நமக்கு வந்துட்டு ஃபைல்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ஃபைல் இப்போ 3 ஃபைல் கிரியேஷன் இப்போ வந்து பார்த்துருக்கோம். சிம்பிளாக வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது, கமாவோட க்ரியேட் பண்ணுறது, ப்ளஸ் டபுள் கோட்டோட க்ரியேட் பண்ணுறது பார்த்தாச்சு. க்ரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணுறப்ப நம்ம என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஃபஸ்ட்டு நமக்கு லைன் வேணும் அப்படின்ட்டா
புதுசாக ஒரு லைன் ஒரே காலத்துக்குள்ளே அடுத்தது நம்ம வந்து இப்போ கமா பார்த்தோம், டபுள் கோட் பார்த்தோம். ஃபஸ்ட்டு எனக்கு வந்துட்டு ஒரே காலத்தில் டேட்டாவை வந்துட்டு முதல் லைன்லையும் அடுத்த ரெண்டாவது லைன்லையும் டிஸ்பிளே பண்ணணும்னா என்ன பண்ணணும்னா என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணி அடுத்த லைனில் டைப் பண்ணிங்கன்னா நம்ம ஒரே செல்லில் 2 வேல்யூவாக டிஸ்பிளே பண்ணணும். நம்ம அதுக்கு புது லைன் நியூ லைன் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரு கீயை ப்ரெஸ் பண்ணணும், என்ட்ரு யூஸ் பண்ணணும். அப்புறம் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃபோட எண்டில் வந்துட்டு நம்ம என்ட்ரு கீ கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. பேராகிராஃப் முடியுது, அதனால் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரு கீ கொடுப்போம். கடைசி லைனில் என்ட்ரு கீ தேவையில்லை, அதோட முடிகிறனால என்ட்ரு கீ தேவையில்லை. அப்புறம் கீழே இருக்க டேட்டாவுக்கும் மேலே ஹெட்டிங்க்கும் ரிலேட்டடாக இருக்கணும், மாறி இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நம்ம கேர்ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பார்த்துக்கிட்டு ஃபைலை க்ரியேட் பண்ணணும். அடுத்தது அட்ரஸ்ங்கிற இடத்துல அடுத்த அட்ரஸ்னு ஒரு காலம் இருக்குது, ஃபோன் நம்பர்னு ஒரு காலம் இருக்குது. நம்ம அட்ரஸ் காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் நம்பர் காலத்தில் அட்ரஸும் மாற்றி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி நம்ம வந்து ஃபைல் க்ரியேட் பண்ணக்கூடாது. அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து எந்த ஃபீல்டு நம்ம கொடுக்குறோமோ, ஏன்னா நம்ம க்ரியேட் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிள் ஃபார்மேட்டில் க்ரியேட் பண்ணிட்டா நம்ம கரெக்டாக டேட்டா என்டர் பண்ணிடுவோம். இங்கே நம்ம நோட் பேடில் லைன் பை லைனாக கமா யூஸ் பண்ணுறோம், டபுள் கோட் யூஸ் பண்ணுறோம், நெக்ஸ்ட் லைன் வேணும்னா என்டர் அடித்து அடுத்த லைனில் க்ரியேட் பண்ணுறோம். அப்போ நம்ம கவனமாக பார்க்க வேண்டியது என்னென்னா அந்த ஃபீல்டு நேமுக்கு நேராக கீழே டேட்டா மேட்ச் ஆகிருக்கா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்புறமேல் வந்துட்டு நம்ம கமா யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறோம், அது நமக்கு தெரிஞ்சிச்சு. அதனால தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இதை CSV ஃபைல்னு சொல்கிறோம். இந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு CSV ஃபைலை ரெடி பண்ணலாம். இப்போ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு CSV அப்படின்னா என்னென்னு பார்த்தோம். CSV ஃபைல் வந்து பார்த்திங்கன்னா எங்கே யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தோம். CSV எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். CSV ஃபைலை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா CSVயோட அப்ரிவேஷன் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? எஸ், கமா செப்பரேட்டட் வேல்யூஸ். அடுத்தது எக்ஸலுக்கும் ஸ்ப்ரெட்ஷீட், எக்ஸல்னா நமக்கு ஸ்ப்ரெட்ஷீட் சொல்கிற இந்த இடத்துல CSV ஃபைலுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் நம்ம. அப்புறம் எதுக்காக நம்ம CSV ஃபைல் க்ரியேட் பண்ணணும், பர்பஸ், பயன்பாடு, அதை பற்றி நம்ம பார்த்தோம். ஃபைலை எப்படிலாம் க்ரியேட் பண்ணலாம், எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நோட் பேடில் வெறும் ஃபைலாக க்ரியேட் பண்ணுறது, CSV ஃபைலாக க்ரியேட் பண்ணுறது, CSV ஃபைலுக்குள்ளேயே நமக்கு கமா வேணும் ப்ளஸ் டபுள் கோட் வேணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். CSV க்ரியேட் பண்ணுறப்ப என்னென்ன ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ், ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட லேப்டாப்பில் ஒரு CSV ஃபைல் க்ரியேட் பண்ணி பாருங்கள். க்ரியேட் பண்ணுற ஃபைலு பின்னாடி பைத்தான் ப்ரோக்ராமிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக நல்லா நிதானமாக கவனிச்சிங்க. அனைவருக்கும் நன்றி மாணவர்களே, வணக்கம்.